நண்பர்களே, முதற்கண் எங்கள் தலைவர் சிவத்தொண்டன், உபதலைவர் தங்கராஜ. அது ஏன் குறிப்பா சொல்லுவது என்றால், அவர் என்னோடு கூட படித்தவர் பல்கலைக்கழகத்தில். எங்களுடைய செக்ரட்டரி VM தேவராஜன் நன்றி. மற்றும் கனகாலத்துக்கு முன் உங்கள் முன் தோன்றுகிறேன். நான் பேசும் பொழுது எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. இந்த புல்லு வெட்டுறவங்க புல்லு வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கிழமை 2 கிழமை கொடுக்கா எப்ப வருவங்கள் என்று சொல்ல முடியாது. வந்து விட்டாங்க. சத்தம் பெரிதா கேட்கிறது. உங்களுக்கு கேளாம இருக்க வேணும் என்று நான் விரும்புகிறேன். ஆனா கொஞ்ச நேரத்தாலே அது ஓய்ந்து விடும் என்றும் நம்புகிறேன். இதற்கு இறைவன் அருள் வேண்டும். நண்பர்களே, 2-3 நாளைக்கு முன்னம் திரு தேவராஜன் அவர்கள், நான் நல்ல நித்திரை, லேண்ட் போர்டு அடித்தது பெரிசாக கேட்டது, எடுத்தால் இப்படி ஒரு கூட்டம் நீங்கள் பேச வேண்டும் 45 நிமிடம் என்று சொன்னார். அது அவ்வளவு நேரம் பேச முடியாது, வயது போச்சு. சரி 42 நிமிஷம் என்றார். பின்னர் இன்னொரு பாடகர் அவரும் பாட பேச போறார். ஆகவே நீங்கள் 30 நிமிஷம் பேசினால் போதும் என்று சொன்னார். நான் சொன்னேன் 2வதாக வந்தால் நல்லது. பொதுவாக நான் 2வது பேச்சாளராக 2வதாக போடுகிறேன். ஆனால் என் 1வதாகத்தான் பேச வேண்டி வரும். சரி என்று ஓண்டு வந்து விட்டேன். அன்பர்களே, இன்றைக்கு மகர ராசியிலே 6 கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. சூரியன், சனீஸ்வரன், புதனும் இருக்கிறார் போல, வியாழ பகவான், இப்படி 6 கிரகங்கள். இந்த கிரகங்கள் பாருங்க, சில வேளை முன்னுக்கு போகும், சில வேளை பின்னுக்கும் போகும். இதில் யார் ஒதோரிட்டி என்று சொன்னால், எங்களுக்கு தெரிந்த வகையில எங்கள் பேரை பார்த்தேன், படத்தையும் பார்த்தேன். திரு பஞ்சாட்சரம் அவர்கள் இங்கே இருக்கிறார் போல தெரியும். இங்க சிட்னி மாநகரில் இந்த விஷயங்களை பற்றி கதைக்கக்கூடியவர் ஐயா ஆறார் நிற்கிறார்கள். ஆறார் முன்னுக்கு போனார்கள், சில பேர் பின்னுக்கும் போவார். நீங்கள் கேட்கலாம், இந்த கிரகங்கள் சுற்றி கொண்டு முன்னோக்கித்தானே போகும், அது எப்படி பின்னோக்கி போகும்? அது வக்கரம் என்று சொல்லுவார். என்ன விஷயம் என்றால், நாங்கள் ஏற்று பூமியில் இருந்து பார்க்கிற, பூமியும் சூரியனைத்தானே சுற்றுகிறது. எல்லா கிரகங்களும், சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றும். இப்படி எல்லாம் சுற்றிக்க பூமியில் இருந்து பார்க்கிற பொழுது சில கிரகங்கள் இந்த ரிலேட்டிவ் மோஷன் அது பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். இதையெல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டிருக்கிறார்கள். அக்யூரேட்டா இன்றைக்கு இந்த நிமிஷம் ஆறார் அங்கே நிற்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன கேட்கப்படாது? பஞ்சாட்சத்தை கேட்கலாம். அருமையான பண்பான மனிதர், மிக்க அவர் இன்ஜினியரிங் படித்தவர், மிக பண்பாடர். இந்த விஷயத்திலும் அவர் ஒரு நிபுணன் என்று சொல்லலாம். பஞ்சாட்சம். இந்த 6 கிரகங்களும் என்னுடைய ராசியை பார்க்க, என்னுடைய ராசி இடவம், லக்கினமும் இடவம். இடவ லக்கினத்திலே சந்திரன் உச்சமாக நிற்கிறார். இன்றைக்கு சந்திரன் முழு இதெல்லாம் பவர்ல இருக்கு, பூரண சந்திரன். உங்களுக்கு நான் தலைவருக்கு சொன்னேன், இன்றைக்கு அதிவிசேடமான ஒரு நாள் தைப்பூசம். ஒரு தைப்பூசத்தன்று மலேசிய நாட்டிலே பட்டுகேஸ், நீங்கள் பல பேர் போயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். போகாதவர்கள் கட்டாயம் போகவும். அருமையான ஒரு கோயில். ஒரு தைப்பூச நாள் என்று நின்றேன். ஒரு 10,000 ஜனத்துக்கு மேலே. இந்த பிராமணாக்கள் மட்டும் ஒரு 400-500 பேர்.
சிட்னியில இருந்து கூட இருக்கிற எல்லா ஐயர்மாரும் அங்க வந்து விட்டாங்க. பெரிய இது நடந்தது. முருகன் அந்த உள்ளுக்கு நின்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே புல்லரித்து போய், இப்படி ஒரு கோயில் இருக்குமா என்று நான் முதல் முறை போனேன். ஒரு முறைதான் போயிருக்கிறேன். போகாதவர்கள் கட்டாயம் போக வேண்டும். அமிர்தலிங்கம் ஐயா போயிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவிலே நான் முதல் முறை போன பொழுதிலேயே 6 வட வீடுகளுக்கும் போயிருக்கிறேன். பெரிய 6 வட வீடுகள் செந்தூர் திருத்தானையும் போயிருந்தாலும் இந்த பட்டு கேஸில் நின்ற பொழுது ஏற்பட்ட அந்த உணர்வு கொஞ்சம் கூட என்றுதான் சொல்ல வேண்டும். போகிறது எனக்கு ஃபுல் பெர்மிஷன் தேவராஜன் தந்திருக்கிறார். நான் எனது ஆசிரியர்களை பற்றியும் மாணவர்களை பற்றியும் பேசலாம் என்றுதான் இருந்தேன். அவர் சொன்னார் போல அனுபவங்களை பற்றி என்று சொல்லும் பொழுது ஆசிரியர்கள் வரலாம், மாணவர்கள் வரலாம், எங்கும் போகலாம் என்று ஒரு பெர்மிஷனை தந்தார். இப்ப பட்டுக்கேஜில நிற்கிறேன். பட்டுக்கேஜில நின்றாலும் கூட அதை நம்பர் 1 எனக்கு போட விருப்பம். எங்க நாட்டிலே கதிர்காமம் போனவர்கள் இங்க இருக்கிறார்களோ அது எனக்கு தெரியவில்லை. மாணிக்க கங்கை முதல் முறை அங்க போன அனுபவம் நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற ஒரு 5 பேர் சேர்ந்து போனோம். அந்த மாணிக்க கங்கையிலே நீராடிய அனுபவம். அதுக்கு பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோயில். எல்லாம் இப்ப இருக்கிறதோ தெரியாது, எல்லாம் புத்த கோயில்களாகி இருப்பாங்களோ தெரியவில்லை. அந்த நாளையிலே செல்லக்கதிர்காமம் கதிர்காமத்திலே இருந்து செல்லக்கதிர்காமம் போக வேண்டுமானால் வண்டியிலே காரிலே போக முடியாது, நடந்துதான் போகணும். அது ஒரு நல்ல அனுபவம். அதை எத்தனை எத்தனை மதித்து தருகிறது. இப்ப இதையெல்லாம் ஏன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? இதையெல்லாம் சொல்லலாம் என்று தேவராஜன் சொன்னாலும் இந்த கிரகங்களுடைய வலிமை தேவராஜன் வடிவத்திலே வந்து இன்று உங்கள் முன் என்ன வைத்தது? 6 கிரகங்கள் சேர்ந்து தேவராஜனை பேச வைத்து குகராஜன் உங்கள் முன் இருக்கிறார். இப்ப எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஆள் வரப்போறார் இல்லையா? அங்கே பார்த்தேன் பிரபல அகிலன் சிவானந்தன் என்று நினைக்கிறேன். நான் கேள்விப்படவில்லை. நீங்கள் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே போட்டீர்கள், ஆனால் இந்த என்னுடைய சித்தறிவுக்கு நான் கேள்விப்படவில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் பரம் தில்லராஜ. உங்களுக்கு யாருக்கேன் கேள்விப்படாம இருந்திருப்பீர்களா? இந்த நாட்டுக்கு என்று வந்தேனோ அன்று தொடக்கம் அவர் இறக்கும் வரை ஒவ்வொரு நாளும் அவர் இல்லத்திற்கு செல்லுவேன். 2 மணித்தியாலும் அவர் ஒழியும். அந்த பாடகரைத்தான் எனக்கு தெரியும். இந்த ஏகபத்தினி விரதம் என்று சொல்கிறார்களே ஒரு மனைவி, மற்றவர்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. எனக்கும் இந்த அவர்கள் நல்லா பிடித்துக் கொண்டது. பெரிய மனிதன் பரம் தில்லராஜா. இவரை தவிர நான் ஈழநாட்டிலே இருந்த பொழுது பரராஜ சிங்கம், அவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பின்பு கண்ட்ரோலர் மியூசிக்காக ரேடியோ சிலோன்ல இருந்து இறந்து விட்டார். அவர் என்னோட கூட படித்தவர். கீழ் வகுப்புகளில் இருந்து மேல் வகுப்பு வரையும் என்னுடைய மிக நெருங்கிய உறவினன், மிக நெருங்கிய நண்பன். அவர் இந்த விஷயங்கள்ல அவர் சொல்லித்தான் பாலமுரளி கிருஷ்ணா என்ற பெயர் தெரியும். மதுரை சோமசுந்தரம் என்ற பெயர் அவர் சொல்லித்தான் தெரியும். இப்படி பல பாடகர்களை அறிமுகப்படுத்தி இப்ப மதுரை சோமன் பேடுகிறானோட அங்க திருச்சியோ மெட்ராஸில் பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்துல கதறி கொண்டு ரேடியோ இருக்கு, நாட்கணக்காக கேட்கலாம். இப்ப இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வரப்பறம் திரும்பி பரம் தில்லராஜா. இந்த பரம் தில்லராஜாவோடு
ஒரு முறை ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன். அன்றைக்கு ராஜ்குமார், உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? எனக்கு இது தேவராஜன் தான் சொல்ல வேணும். அவர் சரி, அங்கே கையை காட்டுகிறாரு. சிவத்தொண்டன். அப்ப நான் கச்சேரிக்கு போனா சாதாரணமாக பரந்தல் ராஜா முதல் ரோலாம் அவரை இருத்த வேணும், இருத்துவார்கள். நான் இருக்க விரும்பவில்லை. ஒரு 3ஆம் 4ஆம் ரோவில் இது ஐயா இது வசதி என்று சொல்லி நான் ஒரு இருந்தோம். ராஜ்குமார் பாரதி பாடுகிறார். யார் இந்த ராஜ்குமார் பாரதி? மகாகவி பாரதியாருடைய கூட்டர், கிரேட் கிராண்ட்சன். 2-3 மத்தியான கச்சேரி, பல ராகங்கள், பல பாட்டுகள். ஐயா கையை துவத்துவார். என்ன சொல்ல வேண்டுமா? தேவராஜன் கை உயர்ந்தபடி இருக்கிறது. இப்ப ராஜ்குமார் பாரதி பாடிக்கொண்டிருக்கிறார். பல ராகங்கள், பல பெரிய வித்வான். ஒரு பாட்டு, சின்னஞ்சிறு கிளியே. நம்ம வயதில தேவராஜன் மாதிரி பாட முடியாது. குகராஜன் தேவராஜன் ஆக முடியாது. சின்னம் சிறு கிளியே செல்வ களஞ்சியம் என்று தொடங்கி பல பாட்டுகள் வரும். பிள்ளைக்கனி அமுதி கண்ணம்மா பேசும் பற்றி திரும்பி இப்படி போகும். ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர் தடி. அது ராஜ்குமார் பாடலே. இப்படி பாடி அங்காலே எல்லாம் வரும். மெச்சி உனையூரார் புகழ்ந்தால் மேனி சிலிக்குதடி. ராஜ்குமார் பாரதி. இங்க போகும். கடைசியா வரும். உங்கண்ணில் நீர் வழிந்தால் ஊதீரும் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கண்ணம்மா நெஞ்சில் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணிப்பாமை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. என் கண்ணிப்பாமை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. இத பாடியாச்சு. எல்லாம் முடிந்து அவர் இறங்கி வருகிறார். நான் கையில மலைக்கு போன மாதிரி எனக்கு பெரிய சந்தோஷம். பாரதியாரடி இந்த பாட்டு எல்லாருக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம். குதித்து கொண்டிருக்கிறார் பரம்பிள்ள ராஜா எனக்கு பக்கத்தில். இவர் ராஜ்குமார் பாரதி கச்சேரி முடிந்து அப்படி இறங்கி கீழே வந்தார். மெல்ல நான் இந்த 12 படங்கள்ல இப்ப இருக்கிறாங்களே, விஜய் பேர் இருக்கிறாங்க. அவன் போனான்டா பக்கத்துல ஒரு சினிமாவி ஒருத்தர் போவேன். நான் அந்த மாதிரி பறந்துள்ளார். இப்ப இவர் அணுகுகிறார் ராஜ்குமார் பாரதி. நெருப்பு, இந்த பாட்டை இப்படியாக பாடிவிட்டாய், இந்த ராகம் பிழை அப்படி என்று சொல்லி இந்த சின்னங்கிளிய பாட்டு எனக்கு தெரியும். அது ஒரு ராகம் மாதிரி 10-12 ராகம் அதிலே வரும். 10-12 ராகம். காப்பி ராகம், வசந்தி ராகம், ஹிந்தோளம், நீலாம்பரி, மத்தியாவதி என்று 10-12 ராகங்கள். ஒவ்வொரு ராகம் ஒவ்வொரு ராகத்திலும் எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். இவற்றை போயின்றன் என்று சொன்னால் நீ இதை மாற்றி போட்டாய். நீ பாரதியாருடைய கிரேட்சனாக இருந்தாலும் கூட அதில் உனக்கு மாற்றம் செய்ய உரிமை கிடையாது. எந்த பாடகனுக்கும் உரிமை கிடையாது. நம்புங்கள். ராஜ்குமார் பாரதி கீழே குனிந்து கம்பீரமான ஆம்பளை, உயர்ந்த மனிதன்.
கீழே விழுந்து அவன் பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்டார். அப்படிப்பட்ட பாடகர் பரம் தெல்லராஜன். அவரை ஒரு பிழை என்று தெரிந்தால் அந்த இடத்திலேயே கண்டித்து விடுவார். ஆறாக இருந்தார். இலங்கையிலே சிறந்த பாடகர்கள் என்று கனகாலமாக பெயர் பெற்றவர்கள் 2 பேர். ஒன்று பரம்தில்லராஜன், மற்றது உங்களுக்கு தெரியும் சண்முகரத்தினம். உங்களுக்கு கன பேருக்கு தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட என்ன மாதிரி என்று சொன்னா, இப்ப பாருங்க, சிவாஜி கணேசன் என்ற ஒரு எம்ஜிஆர், இப்ப ரஜினிகாந்த் என்று சொன்னா ஒரு கமல்ஹாசன், அப்ப எப்பயாவது வருவார்கள். அப்படி இந்த இருவரும் கனகாலமாக சங்கீத உலகத்திலே உச்சத்தில் நின்றவர்கள். சங்கீதக்காரர்களுக்கு பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் அவ்வளவு பிடிக்காது. இவர் குறை சொல்லுவார், எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எங்களுடைய பரம் தெல்லரா. என்றாலும் மெத்த படித்த மலையாளர்கள் சாதாரணமாக அல்ல. என்னை பட்டதாரி ஒரு கல்லூரி அதிபராக இருந்தவர், நல்ல அறிவாளி. நான் ஒவ்வொரு நாளும் போய் அவரோடு கொஞ்ச நேரம். இன்னொரு விஷயம் சுவரசயமான விஷயங்கள் இருந்தா சொல்லுங்களா என்று அவரை பற்றி சொன்னார். ஒரு நாள் போனேன், ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அதே இதுல ஒரு 3வது பக்கத்தை ஒரு வாசி, எனக்காக வாசித்தேன். நல்லா இருக்கையா, அருமையான தத்துவ சிந்தனைகள். இந்த புத்தகத்தை வாங்கினா நல்லா இருக்குமே. சரி, கொண்டு எனக்கொண்டு எடுப்பிப்போம். நான் இந்த சம்பந்தப்பட்டவர்களோ இங்கேயே எடுக்கலாம். நான் வீட்டை போனேன். போன் பண்ணி சொன்னார் $30. நான் என் மனைவியிடம் சொன்னேன், நான் கதைக்கிற விஷயங்கள் இந்த சப்ஜெக்டுக்குள்ள வரும் என்ற நம்பிக்கை வைப் இதை சொல்லிவிட்டாரு. இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது மறக்க முடியாது. இப்போது அவர் போன் பண்ணி சொல்லுவார் $30. நான் என் மனைவியுடன் சொன்னேன் $30 கொடுக்க. அவர் தைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பிளவுஸ் தைத்து கொண்டு அந்த நாடுகளில் இதுக்கான காலம் ஒரு பிளவுஸ் தைத்தா $6. நான் தைத்து $6 சேர்க்க நீர் $30 கொண்டு போய் அவற்றை கையில கொடுக்க போறேன். நீர் ஒரு லைப்ரரியில போய் வாதிக்கலாம் தானே. இப்ப பிரச்சனை குடும்பங்களே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் சொல்ல மாட்டார். நான் சொன்னேன், போன் பண்ணி சொன்னேன், பரம் தெல்லராஜா இப்படி மனைவி சொல்லு ராஜா லைப்ரரியில வாசிக்கலாம். ஒன்றுதே கோபம் அந்த மனுஷனுக்கு. என்னடா கதைக்கிறான்? நான் குடிக்கிற ஒரு விஸ்கின்ற காசு $30 மேல. அவர் பெரிய குடிக்காரன், பெருங்குடிக்காரன் என்று கேள்விப்பட்டிருக்கேன். நான் குடிக்கிற ஒரு விஸ்கி காசு $30 மேல. என்ன கதை? நடுங்கி போனேன். அடுத்த நாள் மெல்லாம போய் அவருடைய துணைவியார், அருமையான ஒரு அம்மா, மெல்லமா கதவை தட்டி பயந்து $30 காசை கொடுத்து, இது ஐயாவிடம் கொடுங்கள். அவரை பார்க்கவில்லை, பயம். பிறகு திருப்பி போன் பண்ண, பரம் தெல்லராஜ $30 கொண்டு வந்த ஒரு பிச்சை காசு எனக்கு தண்டியா? உன்னுடைய காசும் நீ. நான் ஒரு புத்தகம், வேதாந்த புத்தகம், பார்த்ததாரதி சின்மயாவினுடைய பிரதம சிஷ்யன் எழுதின ஒரு வேதாந்த புத்தகம் அவரிடம் கொடுத்து வைத்திருந்தேன். அந்த புத்தகத்திலே அந்த காசை வச்சு அவருடைய மருமகன் தனிக்குமார், அவரும் ஒரு காலத்திலே
முருகன் கோயில் தலைவர் அந்த நாளில் இருந்தவர். சிவத்தொண்டன் அதுக்கு பிறகு தலைவராக இருந்தவர் நினைக்கிறேன். அவரிடம் அங்கே அவருடைய மகளுடைய புருஷன் அங்கே கொடுக்கிற நீ போய் வாங்க. இப்ப அந்த $30 அந்த புத்தகத்துக்கு வச்சு எங்க கொடுக்கிறார்? தன் மகள் வீட்டில். பெயர் வருகிறது இல்லையா? பெயர் அப்ப தனிக்குமார் வீடு எனக்கு தெரியும். அங்கேயும் நான் அவர்களுடைய சிநேகம். இப்ப நான் ஏன் போவான் அவரிடம் போய் ஒரு $30 நான் போய் கதவை தட்டி மனைவி சொன்னா நேர் போகாட்டு நான் போகிறேன். $30 பெரிய காசு. நான் இந்த தனிக்குமாரை எங்க வீட்டிலே சந்தித்து அவர் அன்றைக்கு சுவம் இல்லை, கீழே படுத்திருந்தான். இதெல்லாம் சொல்லலாமோ சொல்லப்படாதோ என்று எனக்கு இந்த விஷயத்தை சொன்னேன். அங்கிள் அப்படித்தான் எனக்கு கூப்பிடுவார். என்ற கதையை கேளுங்கோ. அவர் எனது மாமனார் ராத்திரி அவர் காலை உயர்த்தி என்னை உதைக்க வந்தார். அப்ப நான் என்ன உங்களுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லலாம்? அங்கு அந்த நாளையிலே அவர் முருகன் கோயில் தலைவர், பெரிய கோயில் உடையது. அப்படிப்பட்ட பதவியிலே இருந்த தனிக்குமாருக்கு ஆகவே இன்று நான் என்ன சொல்ல வருகிறேன்? 75வது பர்த்டேயிலே நான் போய் பேசினேன். காட்டிய என்னை அவருடைய மகள், கடைசி மகள் பெயர் வருகிறது, கூப்பிட்டா நான் போய் பேசினேன். கார்த்திகா கணேசனும் அன்றைக்கு அங்கே இருவர் தான் நாங்கள் பேசினோம் என்று நினைக்கிறேன். அருமையான மனிதர். ஆனால் இந்த அருமையான மனிதர்களுக்கு இப்ப ரோஜா மலர் இருக்கிறதே, முள் இருக்கிறது. முள் இருக்கவில்லை என்றால் அது ரோஜா மலர் என்று சொல்லலாமா? எவ்வளவு அழகு இருந்தாலும், எவ்வளவு வாசம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் முள்ளும் இருக்க வேண்டும். அது ரோஜாவுக்கு இருக்க தனித்துவமான குணம். அந்த கோபம் அதி தீவிரமாக வரக்கூடிய கோபம் அவருக்கு இருந்தது. இப்ப பாருங்க, சில இடங்களில் நான் அந்த ராஜ்குமார் பாரதியனுடைய கதை சொன்னேன். பல்கலைக்கழகத்திலே பேராதனை பல்கலைக்கழகம் கொழும்பு வளாகம் அல்ல, ஒரு கத்தோலிக்க புதுக்க எந்த பண்றவருக்கு ராகிங் என்று சொல்லி வைப்பார்கள். ஒரு கத்தோலிக்க மாணவனை வேர்ஜின் மேரியினுடைய படத்தின் மேல் ஏறி நிற்க சொன்னார். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு கத்தோலிக்க மாணவன் வேர்ஜின் மேரியினுடைய படத்தின் மேல் கால் வைத்து நிற்க முடியுமா? என்ன நடந்தது? அவருக்கு விஷர் வந்துவிட்டது, தலை கட்டி போச்சு. அது சம்பந்தப்பட்ட மாணவர்களை பல்கலைக்கழக அதிகாரிகள் பரிந்துரைக்கிறார். சில பேருக்கு சில விஷயங்கள் செய்ய முடியாது, சில குற்றங்களை தாங்க முடியாது. அந்த டைத்தான் பரம்பில்றாங்க பாடல்களிலே ஒரு பிழையை கூட எங்களை பரம்பரையிலே நினைச்சு பாருங்களேன். நக்கீரரை சாதாரண மனிதனா நக்கீரன் நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றம் என்ற அந்த காலத்திலேயே நீங்களெல்லாம் திருவிளையாடல் படம் பாராததால இருக்கிறார்கள, சிவாஜி கணேசன் நாகேஷன் அந்த காட்சி வருமே, அதையெல்லாம் யாராவது பாராமல் இருந்தால் தமிழ் படம் பார்ப்பதிலேயே ஒரு அர்த்தம். வளைந்து வளைந்து கேட்பாரே நாகேஷ், எனக்கு கேள்விகள் கேட்கிறேன், நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டும், எனக்கு கேட்கத்தான் தெரியும் என்று சில கேள்வியை அடுக்கடுக்காக கேட்பார் சிவாஜிகளுடைய அருமையான அன்பர்களே. இப்ப எங்கெல்லாம் போகிறேன். இந்த நாட்டிலே நான் பழகிய ஒரு பெரிய மனிதன். ஆனா இந்த கோபம் அந்த விஜயமித்திரன் சாதாரண மனிதனா? உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய 30 முக்கோடி முனிவர்கள், 40 நாற்கோடி தேவர்கள்
முன்னால் அந்த சங்கத்திலே பேசினேன். இந்த 30 கோடி முனிவர்கள் 44 கோடி தேவர்கள் இருந்தாலும் முக்கியமாக 2 பேர் இருக்கிறார்கள், வசிஷ்ட முனிவரும் விஸ்வாமித்திரரும். விஸ்வாமித்திரருக்கு கோபம் இல்லை என்றால் அது என்ன முனிவர்? அதுக்கு பெரிய முனிவர் ராஜ ரிஷி, அவன் கோபக்காரன், வசிஷ்ட முனிவருக்கு வருகிறார். இப்ப இந்த கதையும் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 42 நிமிஷத்தை நெருங்கி விட்டேன் போல தெரிகிறது தேவராஜ். இந்த இடத்திலே ட்ரம்ப் மாதிரி பிடித்து கொண்டிருக்க எனக்கு விருப்பம். ஏதோ 2 வீட்டார்கள் ஒரு பிரச்சனையை ஒரு இலையிலேயே இருப்போம் என்று. எனக்கு பின்னாலே ஒரு பெருமனிதன் வருகிறார். பிரபல பாடல்களை நான் கேள்விப்படவில்லை, நீங்கள் கேள்வி. அவர் இளைஞராக இருப்பார் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் மாடர்னைஸ்டா இளைஞராக இருந்தாலும் இந்த சின்னஞ்சிறுகளையே பாடும் பொழுது அவர் இல்லை. ஆறு பரந்துள்ள அந்த ராகங்களை மாற்றாதீர்கள். சில பேர் இப்ப எல்லா பாட்டுகளை மங்கியதோர் நிலவிலே கனவிலிரு கண்டேன் ஒரு பாட்டு இப்ப எதையும் மாத்தி என்னென்ன மாதிரி எல்லாம் பாடுறாங்க. அப்படியெல்லாம் செய்யப்படாது. என்ன சொல்ல வேண்டும் நினைத்தான் கடைசி நேரத்திலே வருவதில்லை. அதாவது கையை காட்டுகிறார் தேவராஜ். அவர் கையை காட்டினால் நிறுத்திவிட வேண்டும். கேட்பதற்கு நன்றி நன்றி. இன்றைக்கு நல்ல நாள். எனக்கு இந்த கிழவன் கிளப்பழத்துக்கு பழங்கிழம் என்றும் சொல்லலாம், கிளப்பழம் என்றும் சொல்லலாம். ஒரு சான்ஸ் வந்து என்னை இங்கே பேச வைத்ததற்கு ஐயா சிவத்தொன்றும் தங்கராஜனுக்கும் சேர்த்து என்னோட கூட உபதலைவர் எல்லாரும் எல்லாரும் நெருங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்னும் பல காலம் சிறப்பாக வாழ வேண்டும். இந்த கோவிலை தாண்டி வாழ வேண்டும். இதுக்குள்ளாலே நாங்கள் மீண்டு வந்து வாழ வேண்டும். மீண்டும் நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டு என் துறையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி குகராஜன் மாஸ்டர் அவர்களே. வணக்கம். நீங்கள் இன்றுமில்லை இன்னும் பல காலம் வாழ்ந்து, என்னுடைய காலம் வாழ்ந்து 100வது ஆண்டு விழாவே நாங்கள் கொண்டாடத்தக்கதா இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். அடுத்த நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். இன்று குகராஜன் அவர்கள் என்னுடைய கல்லூரியில் படித்தவர், சிவதொண்டன் அவர்களைப் போல. ஆகவே அவர் என்ன பேச போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்தேன். மிகவும் அற்புதமாக பேசினார். பரம் தில்லைராஜாவையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடன் தினமும் கழித்த நாட்கள் நேரங்களை பற்றி மிகவும் சுவாரஸ்யமாக கூறினார். இவரை பற்றி பரம் தில்லைராஜா ஒரு இசை விற்பனர். ஆகவே அவரை பற்றி தெரியும் நன்றாக. ஆகவே அவரை பற்றி சொல்லும் போது நகைச்சுவையுடன் சுவாரஸ்யமாக பேசுவது எல்லாருக்கும் முடியாது. அதை மிகவும் நன்றாக செய்தார் குகராஜன் அவர்கள். அதற்கு பின் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அடுத்தது